அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யார்? நம்ம ஒரு முஸ்லீம் பெண்மணியாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சாலிஹான பெண்மணியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா புகழும். நம்ம இஸ்லாம் வந்ததுனால நம்ம ஒரு அழகான நிலையை அடைஞ்சிருக்கிறோம். இஸ்லாத்துக்கு முன்னாடி பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம இப்போது எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம், உணர்வோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்துக்கு முன்னாடி பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கால பெண்கள் அவங்க எவ்வளவு கேவலமாக மோசமாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பல நாடுகளில் மனிதர்கள் பெண்களை மதிக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப கேவலமான நிலையில் தான் வச்சுருந்தாங்க. அதாவது இஸ்லாமுக்கு முன்னாடி உலகத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அரேபியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பெண்களை அவமானமாக நினச்சாங்க. பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அவமானம் அப்படின்னு நினச்சி அதை உயிரோடு புதைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 81வது சூறால 8-9 ஆயத்துக்களில் சொல்கிறான், வ இதல் மௌஊதது சுயிலத் பி ஐயி தம்பின் குதிலத். அதாவது உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை எந்த பாவத்திற்காக கொல்லப்பட்டது அப்படின்னு கேட்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, வாரிசுரிமை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. திருமணத்தில் அவங்க ஒரு பொருளாக, ஒரு ஆப்ஜெக்டாக தான் கருதப்பட்டாங்க. ஒரு ஆணுக்கு பல மனைவிகள் வச்சுருக்கக்கூடிய சுதந்திரமும் இருந்துச்சு. அப்படியே இந்தியா பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, பெண்களை அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுசுமாகவே ஆணுக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல் தான். அந்த ஆண் தந்தையாக இருக்கலாம், இல்லை பிள்ளையாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், இல்லைனா எல்லா ஆண்களாகவும் இருக்கலாம், எந்த ஆண்களாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஆணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு எப்படி இருக்கணும்? கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும்னு நம்பினாங்க. கணவன் இறந்துட்டா மனைவி சதி அப்படிங்கிற அந்த முறையில் அவங்க எரிச்சுக்கணும். இது கட்டாயமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெண்ணுக்கு கல்வி கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? தடை செய்யப்பட்டிருந்துச்சு. கல்வியே கற்க முடியாது. அப்படியே நம்ம இந்த ரோமன் கிரேக்க நாடுகள் பக்கம் போனோன்னா, அங்கே எப்படி இருந்தாங்க? பெண்கள் ஒரு வேடிக்கை பொருளாக பார்த்தாங்க. பெண்களை எப்படி பார்த்தாங்க? ஒரு வேடிக்கை பொருளாக பார்த்தாங்க. அவங்களுடைய கருத்துக்கும் சரி, உணர்வுகள், உணர்ச்சிக்கு மதிப்பே கிடையாது. அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது, சமூக உரிமைகளும் கிடையாது. அப்படியே நம்ம பெர்ஷியா பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால், அங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாயையுமே சகோதரியையுமே கூட திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதுக்கு கூட அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. பெண் ஒரு பாவத்தோடைய அடையாளம் அப்படின்னு நினச்சாங்க. இவ்வளவு ஒரு மோசமான நிலை தான் இந்த உலகத்தில் இருந்துச்சு. எப்படி பெண்களுடைய நிலை எவ்வளவு கேவலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாடி தான் மாற்றங்கள் நிகழுது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் பெண்களின் மதிப்பையும் உரிமையையும் மீட்டு கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கு கல்வி கண்டிப்பாக கொடுத்தாகணும், சொத்து கண்டிப்பாக கொடுத்தாகணும், மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும், வாரிசுரிமை கண்டிப்பாக கொடுக்கணும். இது எல்லாமே பெண்களுக்கு உண்டு அப்படின்னு இஸ்லாம் தான் நமக்கு சொல்லியிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசால நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறான்? யா அய்யுஹன்னாஸு தகூ ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸி வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அதாவது யா யுஹன்னாசு மனிதர்களே, இங்கே மனிதர்களே, டோட்டல் மனிதர்கள் கூப்பிட்டாலாம் சொல்கிறான். யா யுஹன்னாசு மனிதர்களே, இத்தகு அஞ்சுங்கள், அஞ்சணும். ரப்பக்கும் யாருக்கு அஞ்சணும்? உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அல்லதி அவன் ஹலக்கக்கும் உங்களை படைத்தான். மின் நஃப்ஸி வாஹிதா, மின் நஃப்ஸி வாஹிதா, இதுதான் முக்கியமான லைனு. மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரு ஆன்மாவிலிருந்து, வாஹிதானா ஒரே,
வ ஹலக்க இன்னும் படைத்தான், மின்ஹா அதிலிருந்து, ஜௌஜஹா அவருடைய மனைவியை, வ பஸ்ஸ இன்னும் பரப்பினான், மின்ஹுமா அவ்விருவரிலிருந்து, ரிஜாலன் கசீரா ஆண்களை, கசீரான அதிகமான ஆண்களை, வ நிசா அதாவது இன்னும் பெண்களை, வத்தக்குல்லாஹ் அல்லதி அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லது எவன், தசா அலூன உங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறீர்கள், பிஹி அவனை கொண்டு, வல் அர்ஹாம் இன்னும் இரத்த பந்தங்களை, இன்னல்லாக கான அலைக்கும் ரக்கீபா இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் கான இருக்கிறான், அலைக்கும் உங்கள் மீது ரக்கீபா கண்காணிப்பாளனாக. இப்போ இது எப்படி பொருள் கொள்ளணும்? மனிதர்களே, உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள், மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான், மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். சுபஹானல்லாஹ், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். அப்போது இதில் வந்து பெண்களும் ஆண்களும் பார்த்திங்கன்னா ஒரே மூலத்திலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது சமமான அடிப்படையில் மதிக்கப்படணும் அப்படிங்கிறத இந்த ஆயத்தை நமக்கு வந்து உணர்த்துது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னம நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், அதாவது பெண்கள் ஆண்களின் இணையாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் ஆண்களுக்கு இணையானவர்கள், அவர்கள் வந்து சம உரிமையும் மதிப்பும் பெறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னமானா நிச்சயமாக, அதாவது அந்நிசாவு, நிசாவுனா பெண்கள், ஷக்காயிக்கு அப்படின்னா இணையாக சமமாக, ரிஜால் ஆண்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது பெண்கள் ஆண்களின் இணையாக இருக்கின்றனர், துணையாக இருக்கின்றனர். ஓகேவா? அப்போது உரிமையிலையும் மதிப்புலையும் சமமானவர்களாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி பெண் வந்து எப்படி பார்க்கப்பட்டாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருளாக, ஒரு ஆப்ஜெக்டாக தான். அப்புறம் அவமானமாக, ஒரு அடிமையாக, இப்படி தான் வந்து ஒரு பெண் வந்து பார்க்கப்பட்டாங்க. இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாடி எப்படி மாறிடுச்சு? பெண் வந்து எப்படி ஒரு பெண்ணை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், மரியாதையாக, உரிமையாக, அதாவது உரிமை இருக்குது, பெண்ணுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இஸ்லாம் தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கௌரவமாக, சங்கைக்குரியவளாக வந்து இஸ்லாம் வந்ததுக்கு பிற்பாடு தான் ஒரு பெண்ணை பார்க்க ஆரம்பித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இது இஸ்லாம் அப்படிங்கிறது வந்ததுக்கு பிற்பாடு தான் உலகமே வந்து ஒரு அழகான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இஸ்லாம் வந்ததுக்கு பிற்பாடும் சரி, நம்ம முஸ்லீம் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நிறைய பெண்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிலர் வந்து ரொம்ப இரையச்சம் உள்ளவர்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பயஸ் உமனாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஹிஜாபை பேணக்கூடியவங்களா, ரொம்ப வந்து கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு, சாக்ஸ் போட்டுட்டு, ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படிலாம் இருப்பாங்க. பார்க்கும் போதே நமக்கு வந்து நமக்கு ஈமான் அதிகரிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு தக்வாதாரிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உடல் சுத்தம், வாய் சுத்தம், இதை பற்றி கவனமே இல்லாமல் கூட இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, உடை வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கணும், ரொம்ப அழகாக ஹிஜாபை பேணி அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கணும் அப்படின்னு அதில் பயங்கர அக்கறையாக இருப்பாங்க. ஆனால் இறை வழிபாட்டில் அலட்சியமாக, இபாதத்தில் அலட்சியமாக இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க, இபாதத்தில் பர்ஃபெக்ட், ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மார்க்க அறிவில் குறைபாடு இருக்கும், மார்க்க கல்வியில் குறைபாடு இருக்கும். அப்புறம் சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய வழிபாடு செய்வாங்க, நிறையா வந்து தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, குரான் ஓதுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சில் பார்த்திங்கன்னா கோல் சொல்லுவாங்க, புறம் பேசுவாங்க, இந்த மாதிரியும் பெண்கள் இருக்கிறாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க, பெற்றோர்களை வந்து கவனிக்கிறதும் கிடையாது, கௌரவிக்கிறதும் கிடையாது, அப்படி இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, பெற்றோருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆனால் கணவர்கிட்ட கடமையை செய்ய தவறிடுவாங்க. சிலர் வந்து எப்படி தெரியுமா இருப்பாங்க, கணவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் கணவருடைய பெற்றோர்கிட்ட பயங்கர அலட்சியமாக, கோவப்படக்கூடியவங்களா, சண்டை போடக்கூடியவங்களா இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க, வெளிரங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வழிபாடுகள் விஷயம், கணவருடைய இபாதத்து விஷயத்தில் அவங்க வந்து ஊக்கமே தரமாட்டாங்க, ஊக்கமளிக்கவே மாட்டாங்க. சிலர் எப்படி தெரியுமா இருப்பாங்க, பிள்ளைங்களை வந்து ஒழுக்கமாக வளர்க்கணும், சிறந்த கல்வியை கொடுக்கணும், ரொம்ப உணர்வு பூர்வமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கவனம் செலுத்துவாங்க.
ஆனால் மற்ற விஷயங்கள், வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதோ அலங்காரமாக வச்சுக்கிறதோ அதில் கவனம் இருக்காது. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, பிள்ளைகளை கவனிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, அவங்களுடைய சூழல் என்ன, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க எப்படி படிக்கிறாங்க, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது, அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோமா, இது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க. சிலர் எப்படி இருக்காங்கன்னா, குடும்ப உறவுகளையாக இருக்கட்டும், சமூக உறவுகளையாக இருக்கட்டும், இதை புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா, மார்க்க கல்வியை நான் படித்தே தருவேன், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மூழ்கி இருப்பாங்க. ஆனால் குடும்ப கடமைகளை மறந்துடுவாங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட பெண்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? இதில் நம்ம எந்த கேட்டகரி அப்படிங்கிறதும் நம்ம யோசிச்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள பற்றியும் நம்ம யோசிக்கணும். எப்படி வந்து நம்ம இருக்கிறோம், எதிலெல்லாம் நம்ம குறைபாடோடு இருக்கிறோம், எதிலெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து மேம்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா இஸ்லாம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது தீனுக்கும் துன்யாக்கும் ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ்டு லைஃபாக இருக்கணும். இஸ்லாம் என்ன தெரியுமா நமக்கு சொல்லுது, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் செம்மையாக கவனித்து அதற்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஒன்றை பேணி மற்றொன்றை பாழாக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வந்து வலியுறுத்துது. அப்போது ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் இறைவனோட எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் ஆன்மாவோட, நம்மளுடைய சோல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சோல் SOUL, ஆன்மாவோட எப்படி இருக்கணும். ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் பெற்றோரோட எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் கணவரோட எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் பிள்ளைகளோட எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் மருமகனோட எப்படி நடந்துக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் உறவுகளோட எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் அண்டை வீட்டாரோட எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் தோழிகளோட எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன் சமூகத்தோட எப்படி இருக்கணும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம வந்து எப்பொழுதுமே மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்லாம் தான் நமக்கு வந்து கிரேட் பிளெஸ்ஸிங் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், பெரிய நிஅமத்து. ஏன்னா இஸ்லாமுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து இழிவானவங்களா, புறக்கணிக்கப்பட்டவங்களா, உயிரோடு புதைக்கப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாம் வந்து ஒரு பெண்ணை நம்மளை எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்கு இல்லையா? ஆணுக்கு வந்து சுயமாக சிந்திக்கிற திறன் இருக்கிற மாதிரி பெண்ணுக்கும் சுயமாக சிந்திக்கிற திறன் இருக்குது. இணையானவங்க தான். அவங்களுக்கு மனித உரிமையே வந்து இஸ்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்குது. செல்வத்தில் சுதந்திரத்தை கொடுத்துருக்குது. நன்மை, தண்டனை, கடமை, உரிமை எல்லாத்துலேயுமே ஆணும் பெண்ணும் சமமானவங்க தான் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. நம்ம ஸ்டேட்டஸை உயர்த்தியும் வச்சுருக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இது வந்து குர்ஆனில் உள்ள ஆயத்து. அதாவது அல்லாஹ்வின் முன்னிலையில் மிகவும் சங்கை மிக்கவர், கௌரவமானவர், இரையச்சம் உள்ளவர் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வந்து சொல்லுது. அப்போது அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நம்ம தக்குவாதாரிகளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சிறந்தவங்களாக இருக்க முடியும் இல்லையா? அல்லாஹ்வோட கான்ஷியஸ்னஸ் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அப்போது ஒரு முஸ்லீம் பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க தலைமுறையே சீர்படுத்துவாங்க. நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததிகள், அப்போது நம்மளுடைய சந்ததிகள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முஸ்லீம் பெண் வந்து செயல்படுவாங்க இல்லையா? நம்ம தலைமுறையே சீர்படுத்தணும் அப்படின்றத நினப்பாங்க. செயல் வீரர்களை வந்து உருவாக்குவாங்க. நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு சிறந்த ஒரு சாலிகான பிள்ளைகளாக நம்ம வந்து உருவாக்குவோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம வீட்டுக்குள்ளார அன்பு, இரக்கம், அழகு, நிம்மதி, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப சிரமம் எடுத்து அதை வந்து சீர்குலையாமல் பார்த்துக்குவாங்க. நம்ம குடும்பம் அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்கணும், இரக்கம் நிறைந்த குடும்பமாக இருக்கணும். கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அழகு நிறைந்த குடும்பமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கவனம் இருக்கும். நிம்மதியான குடும்பமாக இருக்கணும். நிம்மதி, ஒரு குடும்பத்தில் நிம்மதி தான் இருக்கணும் இல்லையா? எவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாதது என்ன? நிம்மதி தான். நிறைய பணம் படைச்சவங்கக்கிட்ட என்ன இல்லை, நிம்மதி இல்லைங்கிறாங்க இல்லையா? அப்போது ஒரு முஸ்லீம் பெண்மணி குடும்பத்தில் நிம்மதி நிலவணும் அப்படிங்கிறதுக்கு பாடுபடுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, ஒரு சொசைட்டியையே அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. உயர்த்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? ஒரு பெண்ணுக்கு தான் இருக்குது. சுபஹானல்லாஹ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் பெண்மணியோடைய கடமையாகவும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? ஸோ இப்போது இஸ்லாம் தான் வந்து ஒரு தரமான சமநிலை வாழ்க்கையை நமக்கு கொடுக்குது. சூரா அல் கசஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்,
வபுதகை ஃபீமா அத்தாக்கல்லா, அதாவது வபுதகை அப்படின்னா தேடு, விரும்பு அப்படின்னு அர்த்தம். ஃபீமா அதில், அத்தாக்கல்லா உனக்கு அளித்தது, அத்தாக்கல்லா அப்படின்னா என்ன, உனக்கு அளித்தது, அல்லாஹ் வந்து அளித்தது. அத்தாரல் ஆஹிரா, அத்தாரல் ஆஹிரானா மறுமை இல்லம், மறுமை வீடு. ஓகே. வலா தன்ச நசீபக, வலா தன்ச நசீபக மின துன்யா, அதாவது உலக வாழ்க்கையில் உனக்குரிய பங்கை மறந்துடாத அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பேலன்ஸ் பார்த்தீங்களா. மறுமை இல்லம், அதாவது அல்லாஹ் உனக்கு கொடுத்ததில் மறுமை இல்லத்துக்காகவும் உலக வாழ்க்கைக்காகவும். ஓகே. அப்போது அல்லாஹ் உனக்கு அளித்தவற்றின் மூலம் மறுமை இல்லத்தை விரும்பணும். ஆனால் உலக வாழ்க்கையில் உள்ள உன்னுடைய பங்கை வந்து மறந்துடாத அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வந்து சொல்லி காமிக்குது. அப்போது எவ்வளவு பேலன்ஸ் பிட்வீன் துன்யா அண்ட் தீனை வந்து நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது பெண்களுக்கு வந்து இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு மரியாதை இல்லையா, ரொம்ப வந்து மரியாதையை கொடுக்குது, கௌரவத்தை கொடுக்குது, சங்கையை கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ரால சொல்கிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம, வலக்கது கர்ரம்னா, அதாவது நிச்சயமாக நாம் ஆதமின் சந்ததியினரை கர்ரம்னா அப்படின்னா கௌரவித்தோம், அதாவது சங்கைப்படுத்தினோம், உயர்த்தினோம் அப்படின்னு அந்த அர்த்தத்தை கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் சூரா அல் ஹுஜராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 13வது ஆயத்தில் திரும்ப சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் ஐந்தல்லாஹி அத்காக்கும், அதாவது இன்ன நிச்சயமாக, அக்ரமக்கும் உங்களில் மிகவும் சங்கைக்குரியவர், கௌரவமானவர், ஐந்தல்லாஹி அல்லாஹுவின் முன்னிலையில் யார் தெரியுமா, அத்காக்கும் மிகுந்த இரையச்சம் உள்ளவர். அப்போது அல்லாஹ் முன்னிலையில் ரொம்ப ரொம்ப மதிப்புக்குரியவங்க, மரியாதைக்குரியவங்க, கௌரவத்துக்குரியவங்க, சங்கைக்குரியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரையச்சம் உள்ளவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அத்துன்யா மதாஉன் வ ஹைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, அத்துன்யா அந்த உலகம், மதாஉன் அதாவது ஒரு வசதி, ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வ ஹைரு மதாஇத் துன்யா, உலகத்திலேயே சிறந்தது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்அத்து ஸாலிஹா, அதாவது நல்லொழுக்கமுள்ள பெண். சுபஹானல்லாஹ். அப்போது வந்து உலகத்தில் ஒரு வசதி, ப்ரொவிஷன், என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் சிறந்த என்ஜாய்மெண்ட்டோ இல்லைனா ஒரு வசதியோ எது, ஒரு ப்ரொவிஷனோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கமுள்ள பெண் தான். சுபஹானல்லாஹ். அப்படி வந்து இஸ்லாம் வந்து நம்மளை உயர்த்துது. ஏன்னா ஒரு முஸ்லீம் பெண் தான் மவுல்ஸ் த ஜென்ரேஷன் இல்லையா, தலைமுறையே உருவாக்குறாங்க. அன்பு, இரக்கம், அமைதி, இதன் மூலமாக அவங்களுடைய வீட்டை வந்து, இல்லத்தை வந்து எப்படி வச்சுருக்காங்க, செழிக்க செய்கிறாங்க. நன்மை, நம்பிக்கை, கல்வி, ஒழுக்கம், இதுதான் அந்த குடும்பத்துடைய ஒரு மையமாகவும் ஆக்கி வைக்கிறாங்க. ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், ரொம்ப சிறந்த ஒரு குடும்பமாக இருக்கும் இல்லையா. சமூகத்துக்கே ஒரு ஒளி விளக்காகவும் ஒரு பெண்ணு தான் விளங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அல்லாஹ் கிட்ட அதிகமாக நம்ம வந்து துவா செய்யணும். அல்லாஹும்ம ஜஅல் அமலி ஹாலிசன் லி வஜ்ஹிகல் கரீம், அல்லாஹும்ம அல்லாஹ்வே, இஜ்அல்னா ஆக்கு, ஆகட்டும், ஆக்கு அப்படின்னு அர்த்தம். அமலி எனது செயல், ஹாலிசன் அனைத்தையுமே எப்படி ஆக்கணுமா, லி வஜ்ஹிகல் கரீம் உன் மேன்மை மிகு முகத்திற்காகவே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அல்லாஹ்வே எனது செயல் அனைத்தும் உன் மேன்மை மிக முகத்திற்காகவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி கல்பி வ கௌலி வ அமலி, அல்லாஹும்ம அல்லாஹ்வே அஸ்லிஹ்லி என்னை சீர்படுத்து, என்னை நேராக ஆக்கு, கல்பி எதில் என் இதயத்தை, வ கௌலி என் சொற்களை, வ அமலி என் செயல்களை. அப்போது அல்லாஹ்வே என் இதயத்தையும் என் சொற்களையும் என் செயல்களையும் சீர்படுத்துவாயாக, சீராக்குவாயாக, நேராக்குவாயாக அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் வந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்பவே உயர்த்துது. ஏன்னா நமக்கு உரிமை இருக்குது, மரியாதை கிடைக்குது, சுதந்திரம் கொடுத்துருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு உறவுலையுமே நமக்கு கடமையை உணர்ந்து செயல்படுறதுக்கு இஸ்லாம் தான் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்குது இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். உலகமோ மறுமையும் சமநிலை வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தான் வந்து சமுதாயத்தினோட அடித்தளமாகவும் இருக்கிறாங்க. அல்லாஹுக்காக வாழக்கூடிய பெண் நூறுன் அலா நூறு தானே. சுபஹானல்லாஹ், ஒளியில் ஒளி. சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் வந்து ஒரு சிறந்த பெண்ணாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.